மக்கள் பீதியில் இருக்காங்க. பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் முட்டை, பிளாஸ்டிக் சர்க்கரை, இதெல்லாம் ஒரு பீதியில் இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்களை அவங்களுடைய பயத்தை போக்கணும். இது தீவிரமா கண்காணிச்சு எங்க புகார் வருதோ அங்கங்கே ரேண்டம் சாம்பிள் சொல்றது, எல்லாம் புகார் வருதோ இல்லையோ அங்கங்க ஒரு சாம்பிள் பண்ணி பார்டர்ல டெஸ்ட் பண்ணி எல்லாம் செஞ்சாதான் இது ஒரு முடிவுக்கு வரும். இல்ல போக இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்துட்டு இருக்குது. இல்ல அது உண்மையா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். என்ன இப்ப பிரச்சனை என்னன்னா, பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் சர்க்கரை, பிளாஸ்டிக் முட்டை. எனக்கு என்னமோ யோசனை இருக்கு, தமிழ்நாடு அமைச்சர்களுக்கு பிளாஸ்டிக் மூளை இருக்குன்னு தோணுது. ஏன்னா ஒருத்தர் தெர்மோகோல் வச்சுக்கிட்டு நான் வைகை அணையை நான் மூடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தா பால்வளத்துறை அமைச்சர் அதிகாரி எல்லாம் இருக்கு, ஆனா தனியார் துறையில பால் கலப்படம் செய்யறாங்கன்னு அவர் புகார் கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி அதிகாரி இருக்கு, ஆனா அது என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஒருவேளை அவங்க மூலையில பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு.